நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. मुनि विनती करते मस्तक चरणों में धरते, सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी। महालक्ष्मी जगत कल्याणी तुम्हारी जय हो माता रानी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे, स्नेह भरा नाता। जय लक्ष्मी माता, जय लक्ष्मी माता।
जिस प्रकार शेषशाही भगवान विष्णु के जिम्मे ये काम है कि जब जब संसार में धर्म की ग्लानि हो जाए, साधु जनों पर दुष्ट और क्रूर आतताइयों के अत्याचार असहनीय हो जाएं, तब तब दुष्टों का नाश और साधु जनों का उद्धार करने के लिए भगवान विष्णु को कोई नया अवतार धारण करना पड़ता है। श्रीमद् भागवत महापुराण में तो 24 मुख्य अवतारों का वर्णन मिलता है। भगवान विष्णु की भांति ही भगवती महालक्ष्मी अपने भक्तों की रक्षा और आम संसारियों के हृदयों में श्रद्धा और भक्ति की आस्था कायम रखने के लिए अलग अलग काल में अलग अलग स्थानों पर अलग अलग रूपों में प्रकट होती हैं। चुनाचे भगवती माता के भी अनंत अवतार हैं, परंतु ग्रंथों में उनके मुख्य मुख्य रूप யாவும் அறிந்த முனிவர்களே, உங்களிடம் நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். நாமெல்லாம் நம் இஷ்ட தெய்வங்களை அனுதினமும் பூஜித்துக் கொண்டிருக்கிறோம். இறுதியிலே அந்த பூஜைகள் அர்ச்சனைகள் யாரை போய் சேருகின்றன? அதை பற்றிய உங்கள் கருத்தென்ன? பிருகுமா முனிவரே, தாம் கேட்கும் இந்த கேள்வி மகத்தானது. நாமெல்லாம் நம்முடைய இஷ்ட தெய்வங்களை பூஜிக்கிறோம். ஒருவர் சூரிய தேவனை பூஜிக்கிறார், இன்னொருவர் சங்கர பார்வதியை பூஜிக்கிறார், வேறு ஒருவர் விஷ்ணுவை பூஜிக்கிறார். பொதுவாக நம் பூஜைகள் அர்ச்சனைகள் யாருக்கு அர்ப்பணமாகின்றது? இதுதான் ரகசியம் கௌசிக ரிஷி, இதுதான் ரகசியம். நாராயண 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 நாராயண. வணக்கம் நாரதரே. நலம் ஓங்கட்டும். தாங்கள் வந்தது நல்லதாயிற்று நாரதரே. தங்களை வரவேற்கிறேன். சிக்கலான பிரச்சனையை சிறப்பாக தீர்ப்பீர்கள் நீங்கள். எங்களின் பாக்கியம். தேவரிஷி, ஆய்வுக்கு உரிய சிக்கலான ஒரு கேள்விக்கு விடை தேடிக் கொண்டிருக்கிறோம். தெரியும், மேதைகளின் ஐயமெல்லாம் சிந்திக்கத்தக்கது. உணர்வு பூர்வமாக விடையளிக்க யாவும் அறிந்த உங்கள் ஒருவரை தவிர வேறு யார் இருக்கிறார்? இங்கே வாருங்கள், ஆசனத்தில் அமருங்கள். விந்தை கேள்விக்கு விடையளித்து எங்கள் ஐயத்தை தீருங்கள். வாருங்கள். நாராயண நாராயண நாராயண. முனிவர்களே, எல்லோரும் இறைவனை பூஜிக்கின்றீர்கள். பூஜை ஆராதனை எங்கு போய் சேருகின்றன? நீங்கள் நடத்துகின்ற பூஜை ஆராதனை உங்கள் பிரியமான தெய்வங்களுக்கு போய் சேருகின்றன. பரமேஸ்வரனுக்கா, விஷ்ணுவுக்கா, பிரம்மதேவருக்கா? யார் பெறுகிறார்? யார் பெறுவது? எதற்கு பெறுவது? சற்று நேரம் யோசித்துச் சொல்லுங்கள். பரமன் இறைவன் சிருஷ்டிகள் சீராக இயங்கி நடக்க பற்பல விதமாக அவதார ரூபங்கள் எடுத்தார். எடுத்த காரணங்களை ஆய்வு செய்யுங்கள். இந்த சிருஷ்டி இயங்குவது முக்குணங்களால், சத்வ, ரஜோ, தமம். இந்த சிருஷ்டியின் நடப்பே முக்குணங்களின் வெளிப்பாடு. இந்த மூன்றிலே குணம் ஒன்றுதான், செயல்பாடு வேறு. அது அன்பினை எடுத்துச் சொல்வது.
தாய்மையும் பிரம்மமும் ஒன்று என்று காட்டுவது நீங்கள் பிரச்சனையாக முன்வைத்தீர்களே, அதற்கு விடை அதிலே இருக்கிறது. விடை இருக்கும் வித்தினை சொன்னீர்கள். தாய்மை என்ற பரபிரம்மம் பிரம்மனா, விஷ்ணுவா, பரமேஸ்வரனா? எப்படி அறிய? நாரதரே, இம்மூவரில் மிக்க கருணை குணங்கள் நிறைந்த இறைவன் என்று யாரைத்தான் சொல்ல? அர்ப்பணங்கள், அர்ச்சனைகள் யாருக்குரியது? நாராயண நாராயண, இதற்கு ஒரு விடையை யார் சொல்வது? ஆழ்மனதில் குரோதங்கள், கோபங்கள் கூடாது. அது தமோகுணத்தின் பயனாகும். அதுபோல் அகந்தை கூடாது. அங்கு ரஜோகுணம் மேலோங்கியது. இதிலிருந்து சத்வகுணத்தை பற்றி நான் சொல்லும்படியான தேவையில்லை. நாராயண நாராயண, விடை தேடுவதற்கு கோடிட்டு காட்டினேன். அறிவுபூர்வமாக நீங்களே அதை தெரிந்து கொள்ளுங்கள். முனிவரே, உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள் பிருகரிஷி. எப்படியாவது 3 தெய்வங்களை தனித்தனியாக தரிசித்து தெரிந்து கொள்ள வேண்டியது. யார் மனதில் குரோதம், யாருக்கு தான் என்ற பாவம், யாரிடத்தில் தாய்மை எனும் சார்ந்த குணம், யாருக்கு முதல் 2 குணங்கள் இல்லையோ அவரே ஆராதனைக்குரியவர். நாராயண 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 என்றால் தெய்வங்களை பரீட்சிக்கிறீர்களா? உண்மை அறிவதில் தப்பில்லையே. சரி பிருகரிஷி, இந்த பரீட்சையை நீங்களே நடத்துங்கள். வருகிறேன். அனுமதி அளியுங்கள். வணக்கம். வணக்கம். இப்போதே நான் இந்த கடினமான காரியத்தை தொடங்குகிறேன். मध्यमस्वर वर्णकं पंचमस्वर वर्णकं सदनि पगमरि रीरि सदनि पगम गमरि सदनि पम गमरि सदनि सारि गम पदनि सनि पम गरि सप्त स्वरंगलेनु पूவை கூவி இசையே இசைந்து உன்னை வணங்கினேன். சரங்களாலே ராகமாலை சூடும் மாலை சிந்தையாலே இசையே இசைந்து உன்னை வணங்கினேன். இசையே இசைந்து உன்னை வணங்கினேன். ஏழு ஸ்வரங்கள் தேன் மலராக பொழிகின்றதே, இன்ப மழையாக
ni sari ri pa pa ga ma ni போதும் நீங்கள் ஆடியது. ma pa ga ni sa ga ma ni sa ri ni sa சொல்வது காதில் விழவில்லையா? ri ni sa இசையே இசைந்து உன்னை வணங்கினேன். இசையே 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 இசைந்து உன்னை வணங்கினேன். ஆட்டத்தை நிறுத்துங்கள். அடைக்கும் இறைவன் பாடல் இன்பத்தில் மூழ்கி இருப்பதா? பிரம்மலோகம் தேடி ஒருவன் வந்தால் அவனை கவனிக்காமல் இத்தனை அலட்சியமா? மகரிஷி பிருகு பிரம்மலோகத்தின் நடைமுறைகளை சரியாக அறிந்து கொள்ளாது தமக்குள்ள மரியாதைகளை கெடுத்துக் கொள்கிறீர்கள். மரியாதையை கெடுத்துக் கொள்வது இங்கே கொலுவீற்றிருக்கும் நீங்கள். பிரம்மதேவர், தேவி சரஸ்வதி மற்றும் இசையில் மயங்கிய இங்கிதம் தெரியாதவர்கள் என்னை அலட்சியப்படுத்தி நிற்க வைத்திருக்கிறீர்கள். பிருகு! நீ என் மகனாக இருந்தும் கூட என்னையே நீ அவமதிக்க துணிந்தாயோ? பண்பின் முதல் அடையாளம் மூத்தோரை வணங்குவது, பணிவாக நடந்து கொள்வது. நீ தவம் புரிந்தவன், பண்பற்றவனாய் இருக்க வேண்டியவன் கோபத்தில் கொதித்தெழுந்து நடைமுறை வரம்புகளை மீறுகிறாய். அதுவும் உன் தந்தையாரின் முன்னிலையில் தரம் கெட்ட முறையில். பெற்றோருக்கு முன் தனையன் அடக்கத்தோடு நிற்க வேண்டியவன். நீண்ட பெரும் தவம் செய்தும் கூட உன் மனதிலே தெளிவு வரவில்லை. போ, மீண்டும் தவம் புரிந்து வா. உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். மன்னிக்க வேண்டும் தந்தையே. என் கருத்தை சொல்ல ஆணைதாருங்கள். கோபத்திற்கு தாம் இடம் தந்தீர்கள். ஆச்சரியப்பட்டு விட்டேன் நான். தாம் இலக்கணங்களை மறந்து விட்டீர்கள். கோபகுணம் தெய்வத்துக்கு பெருமை அல்ல. கோபம் உங்களுக்கே இருக்கையில் தாம் எப்படி குணம் கடந்தவராவீர்கள்? பிரம்மலோகத்திற்கு நான் வந்தது நான் எதிர்பார்த்ததையே மாற்றிவிட்டது. இது தங்களுக்கு அழகல்ல. வணக்கம். வணக்கம் தாயே. வருகிறேன். பிரபு, தாம் நினைத்தது நடக்கின்றது. அற்புதம் இறைவா. நாராயண 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 நாராயண. வணக்கம் முனிவரே. எல்லாம் நன்மைக்கே. நேராக பிரம்மலோகத்திலிருந்து வருகிறீர்களா பிருகுரிஷி? ஆம் தேவரிஷி. பிதாமகர் பிரம்மதேவரிடத்தில் குறை கண்டு வருகிறேன். நாராயண நாராயண. அது சரி, பிரம்மதேவருக்கே பரீட்சை வைத்தீர்கள். பரீட்சையில் என்ன தெரிந்தது பிரம்மதேவரின் குணம் பற்றி? தெரிந்தது திகைத்தேன் தேவரிஷி. மனம் விட்டு சொல்லுகிறேன். பிதாமகர் பிரம்மதேவர் இன்னமும் அவர் குணம் கடந்த நிலைக்கு வரவில்லை. நாராயண நாராயண நாராயண. அப்படியானால் உங்கள் கேள்விக்கு தக்க பதில் அங்கு கிடைக்கவில்லை. தேவரிஷி, இது சம்பந்தமாக கைலாயம் செல்லுகிறேன். மகாதேவ சிவசங்கரனை பார்ப்பதற்கு. அங்கு போனால் விடை கிடைக்குமா? நாராயண நாராயண நாராயண.
வணக்கம் பிருகுரிஷி. நல்லதே நடக்கட்டும். நந்திகேஸ்வரரே, மகாதேவ சிவசங்கரர் எங்கே? மகாதேவர் மாதா பார்வதியுடன் உள்ளே சொக்கட்டான் ஆடுகிறார். சென்று அவரிடம் சொல்லுங்கள், மகரிஷி பிருகு காத்துக் கொண்டிருப்பதாக. ஆட்டத்தின் போது போனால் கைலாசபதி தேவி மாதா பார்வதி கோபிப்பார்கள். ஆட்டம் முடியும் வரை நான் இங்கே காத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? செல்லுங்கள் நந்திகேஸ்வரரே. மன்னிக்க வேண்டும் முனிவரே, நான் கைலாசபதிக்கும் மாதா பார்வதிக்கும் சேவகன். அவர்கள் ஆணைக்கு மாறாக இப்போது உள்ளே போய் சொல்ல இயலாது. அப்படியானால் நானே உள்ளே போகிறேன். நில்லுங்கள் மகரிஷி, தாங்கள் போகாதீர்கள். மகாதேவருடைய கோபத்திற்கு தாம் வழி திறக்காதீர்கள் மகரிஷி, போகாதீர்கள். நந்திகேஸ்வரா, சங்கரரை நான் பார்க்க போகும் வழியில் நீங்கள் குறுக்கே வந்தால் கோபம் வெடிக்கும். அதன் பாதிப்புகள் சொல்லில் அடங்காது. பயங்கர சாபமிடுவேன். மன்னிங்கள் மகரிஷி, மன்னிங்கள். வழியை விடு. ஆடுங்கள். மகாதேவா! மகரிஷி பிருகு, என்ன இது இப்படி வந்தது? என் அனுமதி இல்லாது இங்கே வருவது தண்டிக்கத்தக்க தவறு. எங்கள் அந்தரங்கத்தில் இடையே வருவதற்கு நீ எப்படி துணிந்தாய்? முக்கண்ணா, ஆலகால விஷத்தை உண்ட அன்பு எங்கே? அந்த ஆச்சரியத்தை நிகழ்த்திய பிறகு அகந்தை தலைக்கு ஏறிவிட்டதா? பிருகு, அன்புள்ள இடத்தில் கோபம் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. மகாதேவா, நீங்களும் மறந்து விடாதீர்கள். தன்மானம், இன்னொருவர் மானம், பாகுபாடு எனக்கில்லை. என் போன்ற முனிவருக்கெல்லாமே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. ஏற்றுமை ஏதும் பாராட்டக்கூடாத நீங்கள் அந்தரங்கம் என்று சொல்லி அவமானப்படுத்தி விட்டீர்கள் என்னை. நாடி வந்தவனை கீழாக நினைத்ததற்கு சாபமிடப் போகிறேன் உங்களுக்கு. பிருகு, சிவன் முன்னே சீறுவதற்கு அத்தனை துணிவா? அகந்தை கொண்டவனே, உத்தரவின்றி உள்ளே வந்து பிடி சாபம் என்கிறாயோ? ஆண்டவனுக்கே சாபம் தர வந்து விட்டாயோ? உனது இந்த அற்பத்தனத்திற்காக உன்னை ஒழித்து விடுவேன், கொடுமையாக தண்டிப்பேன். மூன்றாவது கண்ணை திறப்பேன், எரித்து உன்னை சாம்பலாக்குவேன். जय सिंधु सुता, जय विष्णु प्रिया, हम पे रखना सदा श्री चरणों की छाया।